ஊர் 1000 பேசுங்கிறதுக்காக உன்னை நீ தாழ்த்திக்கலாமா? நாங்க யாராவது உன்னை அப்படி நடத்துறோமா? இல்ல ஆண்டி, ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் நடக்குது. ஒரு தடவை கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்கல. யாரும் முடிவு பண்ணி பேசுறாங்க, ஆனா அவமானப்படுறது நான் தான். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. என்னால இங்க நிக்க கூட முடியல ஆண்டி. நான் போறேன். வானதி, நில்லுடி. வானு, பாத்தீங்கல்ல என் பொண்ணு எப்படி மனசு நொந்து போறான்னு. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா சம்மந்தி? என்ன அண்ணாமலை இது? ஏதோ பேசிட்டு போறாங்க. இடம் பொருள் ஏவல் பார்க்காம, நான் தப்பான நேரத்துல கொஞ்சமும் யோசிக்காம இத பத்தி பேசி உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேம்மா. நான் தனியா பொண்ணு வீட்டுல போய் பேசியிருக்கணும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அத்த, என்னத்த பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த குழப்பெல்லாம் எதுவும் வேண்டானுதான் நான் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொன்னேன். நீங்க வாங்க அத்த. அண்ணாமலை, என்னாச்சு அண்ணாமலை? நான் வான்மதிய பொண்ணு கேட்டதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு புரியுது. விருப்பம் இருந்திருந்தா கண்டிப்பா நீ சம்மதிச்சிருப்ப. வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்லியிருக்க மாட்டேன். எதனால் அப்படி சொன்ன? நீ ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன அண்ணாமலை, ஏதாவது பிரச்சனையா? அண்ணாமலை, உன் கடையில வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு கூட நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ நீ. ஆனா வான்மதிக்கு வர வாழ்க்கைய நீ கெடுத்துட்டேன்னு அந்த மங்கா என்னென்னமோ பேசிட்டு போறா. என்ன நடந்துச்சு அண்ணாமலை? நான் முதலா வெண்ணிலாவ பொண்ணு பார்க்க போனப்ப வான்மதிய தான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு அவ நினைச்சுக்கிட்டு ஆசைய வளர்த்துக்கிட்டா. ஆனா அது இல்லைன்னு தெரிஞ்சதுல இருந்து அவ நிதானத்தை இழந்துட்டா. சரி, அவளுக்கு நாமளே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு ஒரு வசதியான குடும்பத்தை பொண்ணு பார்க்க அழைச்சிட்டு போனேன். ஆனா அந்த சம்பந்தமும் அவ பண்ண பிரச்சனையால கிடைக்காம போயிடுச்சு. அதுல இருந்து அவளும் அந்த மங்காவும் என்னை எதிரியாதான் அத்தை பாக்குறாங்க. ஆனா நான் எப்பவுமே வான்மதிக்கு கிடைக்கிற வாழ்க்கைய தடுக்கணும்னு நினைச்சதே இல்ல. எனக்கு வெண்ணிலா எப்படியோ அப்படிதான் வான்மதியும். அப்புறம் ஏன் அண்ணாமலை, நான் வான்மதிய பொண்ணு கேட்டதும் நீ வேண்டான்னு சொன்ன? அது வான்மதி நம்ம குடும்பத்துக்கு சுத்தமா செட் ஆக மாட்டா. வருண், என்னங்க புது மாப்பிள்ளனா என் தங்கச்சி கூட ஜோடியா இருக்காம இப்படி தனியா சுத்திட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வேணும்னா நீங்க எப்படி வேணா இருந்திருக்கலாம். இனிமே என் தங்கச்சி கூட எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா இது அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை. என்னங்க சொல்றீங்க? ஆமா, என் தங்கச்சி உங்க மேல உயிரே வச்சிருக்கா. உங்களை பார்த்த நாள்ல இருந்து உங்க மேல அவ பைத்தியமா இருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவ சாமி கிட்ட வேண்டாத நாளே இல்ல. அவ உங்க மேல வச்சிருந்த லவ்வ பார்த்துதான் நானே இந்த கல்யாணத்துக்கு விட்டு கொடுத்துட்டேன். நிஜமாங்க. ஏன் உங்களை அவ லவ் பண்றது உங்களுக்கு தெரியாதா? வெண்ணிலா என்ன லவ் பண்ணாங்களா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அவ உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு நீங்களே பாருங்க. இந்தாங்க பாருங்க.
அம்மாடி, ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். வந்த இடத்துல அப்படியே கையோட இன்னொரு நல்ல காரியத்தை பேசி முடிச்சா நல்லா இருக்கும்னு நான் உன்னை பொண்ணு கேட்டேன். ஆ, ஆனா அது இப்படி உன்னை சங்கடப்படுத்தும்னு எனக்கு தெரியாம போச்சு. உன் மனசு சங்கடப்பட்டிருந்தா பாட்டிய மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போச்சா? நான் உங்ககிட்ட கேட்டனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு? நீங்களா தானே வந்து பொண்ணு கேட்டீங்க. கேட்ட கையோட வேண்டான்னு எல்லாரும் முன்னாடியும் முடிவெடுத்து அசிங்கப்படுத்துனீங்க. இப்போ யாருமே இல்லாத இடமா பார்த்து வந்து மன்னிப்பு கேட்பீங்க. அத நான் அப்படியே ஏத்துக்கணுமா? ஒழுங்கா போயிடுங்க, இல்ல வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது சொல்லிட போறேன். ஏய், நிறுத்திடி. என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற? ஏதோ சின்ன பொண்ணாச்சே, நம்மளால அசிங்கப்பட்டுட்டாளேன்னு மனசு நொந்துடக்கூடாதுன்னு இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டா நீ எங்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறியா? ஏ வானு, இங்க நின்னு என்னடி பண்ணி நிக்கிற? உன்னை நான் எங்கெல்லாம் தேடி நிக்கிறேன் தெரியுமா? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். சும்மா இருக்கிறியா? அது சரி, அந்த வருணை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தியே, நீ அவனை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்பாலிக்கா எதுனா வேடிக்கைன்னு நான் காத்துக்கு நிக்கிறேன். ஆனா ஒன்னும் நடக்கல. என்ன தாண்டி உன் பிளானு? அம்மா, அந்த வருணுக்கு வெண்ணிலா மேல கோபம் வரும்னு நான் சும்மா கொளுத்தி போட்டது. ஆ, அது வெடிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அதை விட பெரிய நியூக்ளியர் வெப்பனே கிடைச்சிருக்கு. என்ன அது? ஒண்ணுமே எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லு. மா, ஐயோ வானு, இத கேட்கும் போதே எனக்கு பயமா கேதுடி. இம்மா ரிஸ்க் நீ எடுக்கணுமாடி? ரிஸ்க் எடுக்கலனா லைஃப்ல ஜெயிக்க முடியாதுமா. இந்த தடவை நான் வச்ச குறி தப்பாத. கவலைப்படாத, எனக்கு எதுவும் ஆகாது.